பகுதி 6. அதுல நாம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது டாபிக்கு. இது வந்து சபையின் அஸ்திபாரம் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல ஆல்மோஸ்ட் வந்து 48,000 பிரிவுகள் இருக்காங்க. கிறிஸ்தவ பிரிவுகள். ஓகே, ஆல்மோஸ்ட் 50,000 தொடப் போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வசனம் படிக்கிறோம். ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே தேவன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது வந்து ஏன் இத்தனை பிரிவுகள் கிறிஸ்துவத்துக்குள்ளேயே இருக்கு? எந்த ஒரு மதத்திலயுமே மத மத குரூப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன பிரிவுகள் கிடையாது. ஆனா கிறிஸ்தவத்துல பார்த்தீங்கன்னா, பெந்தைகோஸ்து மக்கள் இருக்காங்க. அப்புறம் சிஎஸ்ஐ இருக்காங்க, இசிஐ இருக்காங்க, புராட்டஸ்டன்ட் இருக்காங்க, கேத்தலிக் இருக்காங்க, லூத்தரன் இருக்காங்க, ஜெகோவா விட்னஸ் இருக்காங்க, அப்புறம் பைபிள் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் லேட்டர் டே செயின்ட்ஸ், ஓகே, ஓய்வு நாட்கள் 7வது நாட்கள வந்து வச்சுக்க மக்கள் இருக்காங்க. லாஸ்ட் டே சொல்லி பார்க்குறோம். இந்த மாரி இன்னும் ஏகப்பட்ட பிரிவுகள் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸு சொல்ட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். மேலும் அநேக பிரிவுகள் வந்து இந்த உலகத்துல வந்து இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது, ஆதி திருச்சபை முதல்ல சபை உருவாக்கப்பட்டது. அப்ப இருந்த போதனைகள் எது வந்து அவங்க வச்சிருந்தாங்க? ஏன்னா, இப்ப இருக்க பிரிவுகள், இப்ப நம்ம இத்தன பிரிவுகள பத்தி நம்ம பேசுறோம். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து, ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஆ டாக்ட்ரினோ இல்லன்னா வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஒரு காரியங்கள வச்சு தான் என்ன பண்ணிருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது புராட்டஸ்டன்ட்ஸ்க்கும், கேத்தலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொல்ற வார்த்தையின்படி, மார்ட்டின் லூத்தர் சொல்றவரு வந்து என்ன பண்ணாருன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 400 வருஷம் முன்னாடி வந்து ரோமன் கத்தோலிக்க சபையில ஒரு மாங்க்கா இல்லன்னா ஒரு ஃபாதரா இருந்த ஒரு ஆளு வந்து என்ன பண்றாருன்னா, வேதாகமத்த படிச்சு ஜெர்மன்ல வந்து அவர் ஒரு ஒரு பிரிவினை வந்து கொண்டு வந்தாரு. அந்த பிரிவினை பேர் தான் என்னதுன்னா, புராட்டஸ்டன்ட்ஸ். புராட்டஸ்டன்ட்ஸ்ன்னா என்ன அர்த்தம்? எதிர்ப்பாளர்கள் புரொடெஸ்ட் பண்றவங்க சொல்லி பார்க்கிறோம். எதுக்குன்னா, கத்தோலிக்க சபையின் போதனைகளுக்கு விரோதமாய் அவங்க எதிர்த்தவங்க சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்து ஏகப்பட்ட ஆ தீசிஸ் வந்து என்ன பண்ணாருன்னா, எழுதியிருந்தாரு. ஓகே. அது மட்டும் எல்லாத்தையும் அது பகிரங்கமா என்ன பண்ணாருன்னா, அவங்களுடைய தேவாலயத்துல வந்து அந்த டோர்ல வந்து ஒட்டுனார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ அதுக்காக அவருக்கு வந்து பாடுகள் இருந்தது. அவர சாவடிக்கணும்னு நெனச்சாங்க. அந்த காரியங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ புரொடெஸ்ட் பண்ணி ரோமன் கத்தோலிக்க சாம்ராஜ்யம் இல்ல அந்த சபை அதுக்கு அகைன்ஸ்டாவே வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் போராடி வந்ததுனால தான் அது பேர் வந்து புரொட்டஸ்டன்ட்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஜெர்மனில நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த மாரி எதுக்குன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க சொல்ற மாரி அந்த சடங்காச்சாரத்தினாலயோ, இல்லன்னா வந்து நீங்க காணிக்கை குடுக்குறதுனாலயோ வந்து அவன் வந்து நீதி அடைவதில்ல. இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால தான் அவன் நீதிமான் ஆவறான் சொல்லி, ஆ மார்ட்டின் லூத்தர் வந்து சொன்னார் சொல்லி பார்க்கிறோம். ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அநேக பேர் அநேக பிரிவுகள் நெறைய வந்துச்சு சொல்லி பார்க்கிறோம். அப்படிதான். அப்படி இருக்கும்போது, ஆதி திருச்சபையோட போதனை என்னது? இப்ப ரோமன் கேத்தலிக்ல இருந்து ஏகப்பட்ட சபைகள் பிரிஞ்சதுன்னா, அப்ப ரோமன் கேத்தலிக் தான் வந்து உண்மையான சபையா? சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. ஏன்னா, நீதிமான் பிழைப்பான் சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தெளிவான ஒரு வார்த்தை. ஓகே. யாரோட நீதினால? கிறிஸ்துவின் நீதினால தான் நம்ம வந்து பிழைக்கிறோம். ஓகே. அவர் நீதி இல்லன்னா நம்ம ஒன்றும் இல்லை. சொல்றது தெளிவான வசனம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ரோமர்ல இருக்கு. எபிரேயத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால கிடையாது. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. தா ஆபிரகாமா இருக்கட்டும், இல்லன்னா அவரோட பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்க? விசுவாசத்தினால தான் நீதி அடைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினால் அறிக்கையிடப்படும் சொல்லிட்டு நம்ம விசுவாசம் தான் பார்க்கிறோம். ஸோ அப்போ எவ்வளோ கரெக்ட்டான வார்த்தையா வந்து புராட்டஸ்டன்ட்ஸ் வந்தாங்க. ஆரம்பத்துல வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்போ புராட்டஸ்டன்ட்ஸ் தான் கரெக்ட்டான மக்களா? இல்ல அதுக்கப்புறம் வந்த பிரிவுகள். அதுலருந்து எதெல்லாம் தப்பா இருக்கோ அத திருத்தி கரெக்ட்டா வந்த மக்கள் தான் கரெக்ட்டானவங்களா? அப்ப ஆதியில ஸ்டார்ட்டிங்ல வந்து தப்பா தான் இருந்ததா? சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து அப்போஸ்தலர்கள் கிட்ட வந்து இருந்த அந்த போதனைகள் தான் வந்து உண்மையான போதனைகள். ஓகே. அது 2000 வருஷம் முன்னாடி கிறிஸ்து சபைய ஸ்டார்ட் பண்ணும்போது, அவர் குடுத்த போதனைகள் தான் சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் நம்ம வந்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்த பார்க்க போறோம். அதே நேரத்துல 1 கொரிந்தியர் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்த நம்ம பார்க்க போறோம். ஓகே. சரி நம்ம பார்க்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, போதனை போதனைகள பத்தி பார்க்கணும்னா,
எடுத்துக்கோங்க. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் தமிழ்லயும் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம். படிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஓகே. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் என்ன பண்றான்? அவன் தேவனை உடையவன் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. கிறிஸ்துவின் உபதேசம். அப்ப கிறிஸ்துவின் உபதேசம்னா என்னது சொல்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. இதுதான் வந்து பவுல் வந்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து இருக்கு. தமிழ்ல எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் 3:10. படிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியரை போல் அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். ஓகே. சோ அஸ்திபாரம் போட்டது வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்லி சொல்றாரு. அதன் மேல் கட்டுகிறவன் என்ன விதமாய் கட்டுகிறான் சொல்லி அவனவன் பார்க்க கடவுள்னு சொல்லி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வீடு ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஹவுஸ் பில்டிங். ஓகே. ஸோ சும்மா இமேஜ் போடுறேன். பார்த்தீங்கன்னா அஸ்திபாரம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து நான் போடுறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன். அதுக்கு மேல கட்டுற வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவனவன் என்ன பண்றான்? என்ன விதமாய் கட்டணும்னு சொல்றவன் வந்து கட்டுறான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அதுக்கு மேல கட்டப்படுற வீடு. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இருக்க ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் போடுறேன். ஆனா மேல கட்டுற வீடு வந்து அவங்களுக்கு என்ன விருப்பம்? மரத்தினால சில பேர் கட்டுவாங்க. சில பேர் வந்து கற்கள்னால கட்டுவாங்க. சில பேர் வந்து இரும்புனால கட்டுவாங்க. சில பேர் வந்து வெள்ளியினால கட்டுவாங்க. சில பேர் தங்கத்தினால கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அது கீழே இருக்க வசனங்களே சொல்றாரு சொல்லி பார்ப்போம். அப்போ ஃபவுண்டேஷன் வந்து நான் போட்டேன் சொல்லி சொல்றாரு. மேல கட்டுறது அந்தந்த வீட்டு ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க? ஓனர் அவங்களுக்கு விருப்பப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. படிங்க அப்படியே அடுத்த வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இப்ப என்னதுன்னா நம்ம 1 யோவான் 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிச்ச என்னதுன்னா கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவன் தான் என்ன பண்றான்? தேவனை உடையவனா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்படி அதுல நிலைத்தில்லைன்னா கிறிஸ்துவின் உபதேசத்துல நிலைத்தில்லைன்னா அவன் என்ன பண்ணல? தேவனே இல்ல, கிறிஸ்துவையும் உடையவன் அல்ல சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ யாரெல்லாம் வந்து கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்றாங்களா? பிதாவையும் குமாரனையும் உடையவனா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்ப அந்த வசனத்தின்படி கிறிஸ்துவின் உபதேசம் சொல்லும்போது இந்த அஸ்திபாரம் தான் கிறிஸ்துவின் உபதேசம். ஓகே. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் அங்கே இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவனாலும் அந்த அஸ்திபாரத்தை போட முடியாது சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இத வந்து அப்போஸ்தலராகிய பவுல் வந்து அஸ்திபாரத்தை போட்ட சொல்லி சொல்றாரு. நான் தான் வந்து அஸ்திபாரத்தை போட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? என்கிட்ட வந்து இந்த சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கும்படி எனக்கு சொன்னார் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அது எங்க சொல்லியிருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆக்ட்ஸ் 9ஆம் அதிகாரம் 21 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஓகே. 9ஆம் அதிகாரம் இங்கிலீஷ்ல எடுத்துக்கிறேன். சவுல்ஸ் கன்வர்ஷன். சவுல் வந்து அந்த கன்வெர்ட் ஆகும்போது செய்யற ஒரு காரியங்களா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அங்க வந்து 15ஆம் வசனம் படிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ,
அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஓகே, என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறார் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து வந்து யார்கிட்ட சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க அனினாஸ் கிட்ட சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்லி யார சொல்றாருன்னா, அப்போஸ்தலன் பவுல சொல்றாரு. சோ அப்போஸ்தலன் பவுல் வந்து என்ன பண்றாருன்னா, நான் வந்து அஸ்திபாரம் போட்டேன். அது என்ன அஸ்திபாரம் சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அஸ்திபாரம் சொல்லி பாக்குறோம். நம்ம 2 யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்ற மாரி கிறிஸ்துவின் உபதேசம் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப அந்த கிறிஸ்துவின் உபதேசம்னா என்னது சொல்றது தான் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, ஏன்னா போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் வேற ஒரு நாளும் வேற அஸ்திபாரத்தை போட முடியாது சொல்லி பார்க்கிறோம். அப்போ போதனை இந்த அஸ்திபாரம் சொல்றது என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். உபதேசம்னா அப்ப என்னது சொல்லி நம்ம பார்க்கணும். அதான் எங்க நம்ம பார்க்கலாம்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எபிரேயர் 6 1 2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனதிருங்கள். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்வு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை சொல்லி போகிறோம். பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாம் என்னது? அஸ்திபார போதனைகள் சொல்லி போகிறோம். இங்க எதுக்காக வந்து இவைகளை விட்டு சொல்லி சொல்றாருன்னா, பவுலு அஸ்திபார போதனைகளை விட்டு சொல்லும்போது, இங்க வந்து அந்த மக்கள் எபிரேய மக்கள் வந்து இந்த அஸ்திபாரத்தையே வந்து குழப்பிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, குழப்பிக்கிட்டு இதுவே தெளிவில்லாம இருக்காங்க. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இத நீங்க ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு மேல வந்து பூர்ணராக கடந்து போங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அந்த அப்படியே அது முடிங்க. 2ஆம் வசனத்தோட முடிங்க. அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. பூர்ணராகும்படிக்கு கடந்து போவோமாக சொல்றதுக்கு காரணம் என்னதுன்னா, அந்த மெச்சூரிட்டியா நீங்க ஆவுங்க. வெறும் நீங்க வந்து வீடு கட்டாம வெறும் வந்து இந்த ஃபவுண்டேஷன் மட்டுமே போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அது கிறிஸ்துவின் அஸ்திபாரம் நானே போட்டேன். ஓகே, நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு மேல கட்டணும், பூரணர் ஆகணும். இதுலயே நீங்க வந்து ஏன் குழப்பமா இருக்கீங்க சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ அந்த போதனைகள் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் டாக்டரின்ஸ், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா போதனைகள், உபதேசங்கள். ஓகே, அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா 2 யோவான் 1ஆம் அதிகாரத்துல உபதேசம் சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த உபதேச வசனங்களை நாம் விட்டு சொல்லும்போது, அந்த உபதேச வசனங்கள்னா என்னது சொல்லி ஒண்ணா சொல்றாங்க. அதுல மொத்தம் 6 காரியங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல். இங்க பாத்தீங்கன்னா இது ஃபவுண்டேஷன் சொல்லி போட்டிருக்கு. லேயிங் அகைன் த ஃபவுண்டேஷன். ஓகே, ஃபவுண்டேஷன் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் டாக்டரின்ஸ். அப்போ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புதல், செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல். 2வது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். 3வது ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம். 4வது கைகளை வைக்குதல். 5வது மரித்தோரின் உயிர்த்தெழுதல். 6வது நித்திய நியாயத்தீர்ப்பு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அப்புறம் நித்திய நியாயத்தீர்ப்பு சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து கைகளை வைக்குதல், அப்புறம் ஞானஸ்தானத்தின் உபதேசங்கள், அப்புறம் அதுக்கு மேல இருக்கு பார்த்தீங்கன்னா செத்த கிரியையிலிருந்து நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஸோ இந்த 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுலால சொல்லப்பட்ட மூல உபதேசங்கள் சொல்லி பார்க்கிறோம், ஃபவுண்டேஷனல் டாக்டரின்ஸ். அப்ப யாரெல்லாம் வந்து இந்த அஸ்திபார போதனைகளை தெரிஞ்சிருந்தாங்களோ அவங்க தான் என்ன இருந்தாங்க, கிறிஸ்தவர்களா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க தான் வந்து கிறிஸ்டியன்ஸ். ஓகே, மிச்ச பேர்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸே கிடையாது. ஓகே, அவங்க வந்து இந்த இந்த அஸ்திபார போதனைகள் தெரியலன்னா அவங்க கிறிஸ்தவர்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகே, அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கன்னா மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ செத்து போனவங்க எல்லாருமே உயிரோட வருவாங்க. ஓகே, அது எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கு. யார் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீமை செய்யறவங்களுக்கும் சரி, நன்மை செய்யறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே தேவன் வந்து உயிர்த்தெழுதல் கொடுக்குறாரு. எல்லாருமே உயிர்த்தெழுந்து வருவாங்க சொல்றது ஃபர்ஸ்ட் பிலீஃப். 2வது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்க உயிர்த்தெழுந்து வருவாங்க சொல்றது 2வது அண்டர்ஸ்டாண்டிங்.
அப்புறம் அங்க என்ன நடக்கும் அதுக்கப்புறம் சொல்றது 3வது அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாமே வந்து இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல்ல வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிறோம். இது வேணா எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளா எங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா, பவுல் இங்க சொல்றாரு பாருங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், அப்போ யாருமே வந்து கிறிஸ்துவ உயிர்த்தெழவில்லையே சொல்லி சொல்றாரு. வேணா படிங்க 12ல இருந்து. படிங்க. எல்லாம் 13ல இருந்து 13ல இருந்து கூட படிக்கலாம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அவ பாத்தீங்கன்னா பவுண்டேஷன் சொல்லி ஏன் சொல்றோம்னா, இத ஒண்ணு உடைச்சீங்கன்னா ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டியே உடைஞ்சிரும். ஒட்டுமொத்த நம்பிக்கையே உடைஞ்சிரும். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, அப்போ நாங்க பிரசங்கிக்கிறதும் விருதா. இதான் உடையறது. ஒட்டுமொத்தமா உடையறது. அப்போ இது மூல உபதேசம், ஃபவுண்டேஷனல் டாக்டரின்ஸ். ஓகே, மிகவும் முக்கியமான உபதேசங்கள். ஓகே, இதெல்லாம் வச்சுதான் என்ன இருக்கு? ஃபவுண்டேஷன். இந்த 6 போதனைகள் வச்சுதான் என்ன இருக்கு? அதுக்கு மேல வந்து கிறிஸ்தவம் சொல்ற அந்த பேஸே இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுக்கு மேல தான் கட்டுறாங்க. ஓகே, ஒரு பில்டிங். அப்போ இங்க நமக்கு என்ன புரியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்திபார போதனை ஏதாவது ஒண்ணா வீக்கா இருந்தாலும், இந்த 6த்துல ஒண்ணு தெரியலனாலும், அது வந்து என்ன ஆகுது? அந்த ஒட்டுமொத்த அண்டர்ஸ்டாண்டிங்கே என்ன பண்ணுது? ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஒட்டுமொத்த அவங்க வந்து கிறிஸ்தவர்களாவே இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றத வந்து இங்க பார்க்குறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுதான் ஆதி திருச்சபை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சபைகள் மத்தியில இருந்த போதனைகளா இருக்கு. அது டைரக்ட்டா பைபிள்லயே வந்து குடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல. சோ, இதன்படி நம்ம பார்க்கும்போது, இங்க என்ன சொல்றாங்கன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து எந்திக்கல. மரித்தோரின் உயிர்த்தெழுதல்னா என்னது? இப்போ செத்து போனவங்க வந்து டக்குன்னு பரலோகம் போயிடுறாங்களா? ஓகே, செத்து போனவங்க வந்து உடனடியா அவங்க வந்து பரலோகம் போயிடுறாங்களா? அதுதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலா? சொல்லி சொன்னாங்கன்னா, அது வந்து தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. எப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நடக்கும்? எப்போ when the resurrection of the dead will happen சொல்லி பார்த்தீங்கன்னா, அது கிறிஸ்துவோடைய வருகையில தான் நடக்கணும். ஓகே. அது வரைக்கும் எல்லாருமே என்ன பண்றாங்க? அந்த நித்திரையில தான் இருக்காங்க. எல்லாம் செத்து போன நிலைமையில தான் இருக்காங்க. இதுதான் எக்ஸாம்பிள் நம்ம எங்க படிக்கிறோம்னா, யோவான்ல படிக்கிறோம். ஓகே. யோவான் 11ஆம் அதிகாரம். ஓகே. லாசரஸ் வந்து இறந்து போயிடுவாரு. இறந்து போயிட்ட பிறகு அங்க மார்த்தாள் வந்து வருவாங்க. ஓகே. மார்த்தாள் கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து வந்து பேசிட்டு இருக்கும்போது, உன் சகோதரன் வந்து உயிரோடு இருப்பான்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. ஆ யோவான் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். என்ன சொல்றாள் மார்த்தாள்? பாத்தீங்கன்னா, என் சகோதரன் உயிர்த்தெழுவான், கடைசி நாள்ல உயிர்த்தெழுவான் சொல்லி எனக்கு தெரியும் சொல்லி இங்க மார்த்தாள் சொல்றான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும் சொல்றாங்க? கடைசி நாள்ல. சரி, இந்த மரணத்த குறிச்சு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, அத நித்திரை சொல்லி சொல்றாரு. ஓகே, நான் போய் அவன வந்து எழுப்பணும்னு சொல்லி சொல்றாரு. வேணா படிங்க 11 அதிலேயே 11ஆம் வசனம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அப்போ மரணத்தை என்ன குறிச்சு என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து அது நித்திரை சொல்லி சொல்றாரு. எப்படி நைட்டு தூங்குறாங்களோ அதே போல மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்கள நான் என்ன பண்ணுவேன்? எழுப்ப போறேன் சொல்லி சொல்ற மாதிரி தான் லாசரு வந்து என்ன பண்றாரு? நான் எழுப்ப போறேன்னு சொல்லி சொல்றாரு. அங்க இருக்க சீஷர்கள் எல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா, அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருந்தா அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அது சரியாயிடும் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றதோ அவனுடைய
மரண நித்திரையை குறிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவன் செத்து போயிட்டான். அவன் நான் திருப்பி எழுப்ப போறேன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லி பார்க்கிறோம். வேணா படிங்க 12, 13. அதற்கு ஆண்டவருடைய சீஷர்கள், ஆண்டவரே நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுவதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். ஓகே, ஓகே. சோ அப்ப பாத்தீங்கன்னா அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். யாருன்னா லாசரஸ். ஓகே, அவன் தூங்குனா வந்து சரியாயிடும் சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவன் செத்து போயிட்டா சொல்றது வந்து இயேசு கிறிஸ்து டைரக்டா பிளைனாவே சொல்லிடுவார். லாசரஸ் இறந்து போயிட்டான்ப்பா சொல்லிட்டு அடுத்த அடுத்த வசனத்துல சொல்லுவாரு. சோ இங்க பார்க்கும்போது மார்த்தாள் கிட்ட வராங்க. வரும்போது என்ன சொல்றாங்க? உன் சகோதரன் திருப்பி எந்திப்பான் சொல்லும்போது, நான் அவன உயிர் தெழுப்ப போறேன் சொல்லி சொல்றாரு. அப்போ மார்த்தாளோட நம்பிக்கை என்னதுன்னா, கடைசி நாளில் அவன் எப்படி செத்து போனானோ, அதே மாரி தான் வரப்போறான். ஓகே. அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனா இயேசு கிறிஸ்து காமிக்கிறார். எப்படி வந்து உயிர்த்தெழுதல் இருக்கும்னு சொல்றது வந்து, இங்க லாசரஸ் ஓட உயிர்த்தெழுதல் மூலமா சீஷர்களுக்கும் சரி, அங்க இருந்த மக்களுக்கும் சரி, இயேசு கிறிஸ்து வந்து அடையாளமா காமிக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்க நம்பணும். அதுக்காக நான் வந்து இத செய்றேன்னு சொல்லி சொல்றாரு. வேணா படிங்க 14, 15 அதுலயே. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்துப் போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கு இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஓகே. இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். ஓகே. நீங்க விசுவாசம் இருக்கிறதுக்காக உங்ககிட்ட விசுவாசம் வர்றதுக்காக நான் என்ன பண்றேன், நான் இந்த மாரி செய்யறேன். வாங்க இப்ப நம்ம அவன் இடத்துக்கு போலாம்னு சொல்லி போறாங்க. ஓகே. அவ பார்க்கும்போது என்னதுன்னா, லாசரஸ் வந்து எழுப்புறாங்க. எழுப்பின உடனே அவன் அப்படியே எந்திச்சு வந்துடுறான்னு சொல்லி போறான். அவன் மேல இருக்க கட்டின துணிகள்லாம் வந்து அவனுக்கு சுத்தி இருக்கு. அத வந்து கழட்டி போடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. வேணா அது கூட நம்ம படிக்கலாம். ஆ 40வது வசனம் படிங்க. இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அடுத்து 43. இங்க வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் அந்த கல்ல வந்து விலக்குங்க சொல்லி சொல்லும்போது, டேக் அவே ஸ்டோன் அந்த கற்கள விலக்குங்க சொல்லும்போது, அங்க மார்த்தாள் என்ன சொல்லுவாங்கன்னா, 4 நாள் ஆயிடுச்சு. கெட்டு போயிருக்கும் சரீரம். அதனால பயங்கரமா வந்து நாத்தடிக்கும். அப்படி சொல்லி சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசத்தால் தேவனோட மகிமை பாப்பல்ல, பாரு அப்படி சொல்லி சொல்றாரு. இப்ப அடுத்து வந்து இயேசு கிறிஸ்து வந்து பேசுறாரு பாருங்க 42ல. இல்ல 41ல இருந்தே படிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஓகே. இப்படிதான் வந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல் வந்து இருக்கும். அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பண்றாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு இவங்க எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க சொல்றதுக்காகவும் இங்க காமிக்கிறார் சொல்லி பண்றோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்போ அப்போஸ்தலன் பவுலு 1 கொரிந்தியர் 15ல இருந்து என்ன சொல்றாருன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பத்தி போட்டிருக்கு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் சொல்லும்போது, சரி இது வந்து லாசரஸ் வந்து இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்ட ஒரு ஆளு. அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்ட ஒரு ஆளுக்கு தான் நடக்கும் சொல்லி அந்த மாரி பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாரி சொன்னாங்கன்னா, அப்படி கிடையாது. இவ மரணம் வந்து வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தான் வருதா? இல்லன்னா வந்து எல்லா மக்களுக்கும் வருதா? சொல்லி பாத்தீங்கன்னா, மரணம் வந்து எல்லா மக்களையும் ஆண்டு கொண்டது சொல்லி பார்க்கிறோம். எல்லாரையுமே ஆண்டு கொண்டது. சோ அப்போ தேவனுடைய கிருபை வரமும், தேவனுடைய அந்த கிருபையோ, ஓகே. இயேசு கிறிஸ்து மூலம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா, கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் வரதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். வேணா படிங்க. அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 21, 22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கும்போதே அங்கே தூதர்கள் வந்து சொல்றது என்னதுன்னா, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி. எல்லா மக்களுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் சொல்றது வந்து பர்ட்டிகுலரா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது.
ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாருக்குமே மரணம் வர்றது போல, அதே போல கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருக்குமே என்ன பண்ணுமா? ஜீவன் கிடைக்கும். அலைவ். அவங்க வந்து உயிர் தெழுவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த உயிர் தெழுதலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாம்ச சரீரத்தில தான் உயிர் தெழுவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது உயிர் தெழுந்து எங்க வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல வருவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் வந்து அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்றாரு, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். ஓகே. சொல்லும்போது நீதிமான்களுக்கும், அநீதிமான்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. ஓகே. ஆ ரிசரக்ஷன் ஆஃப் ரைச்சியஸ் அண்ட் அன்ரைச் சொல்லிட்டு அப்போஸ்தலர் 24:15 சொல்றாரு. எனக்கு வந்து நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது ம். ஒன்றென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஓகே. எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கு. நீதிமான்களுக்கும், அநீதிமான்களுக்கும். எப்படிப்பட்ட பாவிகளா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல்ல வந்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படும் சொல்லி பார்க்கிறோம். அந்த நியாயத்தீர்ப்பு சொல்றது வந்து எல்லாரும் நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓகே, நீ இந்த பூமியில செஞ்ச தப்பிதங்களுக்கு தேவன் வந்து தண்டனை குடுப்பாரு. அதான் நியாயத்தீர்ப்பு சொல்லி சொல்றாங்க. ஆனா வசனம் தெளிவா போட்டிருக்கு. நியாயத்தீர்ப்பு சொல்றது வந்து அது கிடையாது. அ ஐசியா 26ஆம் அதிகாரம். அதுல 9ஆம் வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. ம். எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். ம். உம்முடைய நியாய தீர்ப்புகள் ம். பூமியிலே நடக்கும்போது ம். பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். பாருங்க. உங்களது நியாய தீர்ப்புனா தேவனுடைய ஜட்ஜ்மென்ட். ஓகே. பூமியில நடக்கும்போது பூச்சக்கரத்துக்குரிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். நீதியை கற்றுக்கொள்வார்கள்னா ஒரு வாய்ப்பு. நீதியை கற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு பூமியில இருக்கிற மக்களுக்கு கிடைக்கும். அது அது எப்ப கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தானும் அவனுடைய தூதர்களையும் தேவன் வந்து என்ன பண்றாரு? அந்தகார சங்கிலினால கட்டி வச்சுறாரு. அதனால மக்கள மோசம் போக்காதபடிக்கு 1000 வருஷம் வந்து ஒரு சான்ஸ் வாய்ப்பு குடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ வந்து நீதி கத்துக் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து படிங்க. துன்மார்க்கருக்கு தயை செய்தாலும் ம். நீதியை கற்றுக்கொள்ளான். ம். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். தேவனுடைய கிருபைய என்ன பண்றான்? அவன் வந்து கவனியாதே போகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய அ வாய்ப்பு குடுக்கப்பட்டும் வந்து அவன் வந்து அவன் யூஸ் பண்ணல சொல்லி பார்க்கிறோம். அதான் இந்த வாய்ப்பு எதுக்காக இந்த உலக மக்கள் குடுக்கப்படுறாங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, இந்த நீதியுள்ள தேசத்துல உயிர்த்தெழுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்றான்? எல்லாருடைய மனக்கண்களையும் குருடாக்குறான்னு சொல்லி பார்க்கிறோம். அது கூட நம்ம படிக்கலாம். எங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். எடுத்துக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:4. படிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ம். அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு ம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ம். அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப சுவிசேஷம் ஏன் வந்து இந்த நெறைய மக்களுக்கு போல? ஓகே. இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சுமார் 800 கோடி பேர் இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சுமார் 210 கோடி பேர் தான் வந்து கிறிஸ்தவர்கள். அதிலேயே வந்து உண்மையா தேவன வந்து தொழுது கொள்ற மக்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி 10 கோடி பேர் இருப்பாங்க. ஓகே. அப்போ எவ்வளோ கம்மியான பேர் தான் வந்து இந்த அ தேவன வந்து பின்பற்றணும் சொல்லி நெனைக்கிற மக்கள். மிச்ச எல்லாரும் பார்த்தீங்கன்னா, உலகத்தின்படி நடக்கணும் சொல்லி நடக்கிற மக்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அந்த சுவிசேஷத்தின் ஒளி வந்து அவங்க இருதயத்தில் போகாத இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்றான்னா, அவன் வந்து அவங்களோட கண்களை குருடாக்கிட்டான்னு சொல்லி பார்க்குறான். ஓகே. அவங்க கண்கள குருடாக்கி அவங்கள வந்து சுவிசேஷத்தின் ஒளி போகாதபடிக்கு என்ன பண்ணிட்டான்? அவன் வந்து மறைச்சுட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் வந்து நம்ம மத்தேயுல படிக்கிறது என்னதுன்னா, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும், உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். வேணா படிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம். ஓகே. 13ஆம் வசனம் படிங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறபடியால் நான் ஊமைகளோட அவர்களோட பேசுகிறேன். அது வந்து அவங்களுக்கு வந்து சொல்ற அந்த டைம்ல சொல்றது. இங்க வந்து 16ஆம் வசனம் படிங்க. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஓகே. நம்மளோட கண்கள் காண்கிறதுனாலும், நம்ம காதுகள் கேட்கிறதுனாலும் நம்ம பாக்கியம் உள்ளவைகள். பாக்கியம் உள்ளவைகள்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கிறோம். தேவன் நம்மள என்ன பண்ணார்? பிசாசின் அந்த குருட்டாட்டத்திலிருந்து நம்மள வந்து விடுதலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். முன்னே நம்ம வந்து உலக மக்கள் போல இருந்தோம். ஆனா இப்போ நம்மள என்ன பண்ணார் தேவன்?
அவருடைய தயவுள்ள சித்தத்தால் நம்மளை பிரித்து எடுத்து நம்மளுக்கு வந்து இந்த சத்தியத்தின் காரியங்களை கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு சொல்லி போகிறோம். உணர்கிற இருதயமும் கொடுத்துருக்காரு சொல்லி போகிறோம். ஸோ இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உலக மக்களுக்கோ அவங்க கண்களையும் கேட்காதபடிக்கு சுவிசேஷத்தின் ஒளி வராதபடிக்கு பிசாசானவன் குருடாக்கிட்டா சொல்லி டைரக்டா போட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பிசாசை வந்து நீக்கணும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 20 1 2 படிங்க. 1 2 3 4 வரைக்கும் படிச்சிருங்க. ஒரு தூதன் ம். பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் பார்க்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாத்தீங்களா? ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் அழைத்து அதுல முத்திரை போட்டான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பிரிசன். ஓகே, சங்கிலியால கட்டி என்ன பண்றாங்க? அடைச்சு வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பாதாளத்துல அடைச்சி முத்திரை போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவான்? ரிலீஸ் பண்ணுவான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். எப்படி வந்து ஒரு ஜெயில்ல இருக்கிற ஆளை வந்து ரிலீஸ் பண்றாங்களோ அதே போல இந்த சாத்தான் என்ன பண்றாங்களா? ரிலீஸ் பண்றாங்களாம். சாத்தான் அவனுடைய தூதர்கள் எல்லாரும் ரிலீஸ் பண்றாங்களாம். அவன் சாத்தான் அந்த தூதர்கள் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு அவன் என்ன பண்றான்னு சொல்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனா என்னதுன்னா இவங்க கட்டி வைக்கிறாங்க. கட்டி வைக்கிறது ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனங்களே மோசம் போக்காதபடிக்கு. அப்ப இப்ப சாத்தான் வந்து இருக்கிறான். ஓகே, இப்ப சாத்தான் என்ன பண்றான்? ஜனங்களை மோசம் போக்கிட்டு இருக்கான். சுவிசேஷத்தின் ஒளி வராதபடிக்கு, கேட்காதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? கண்களை குருடாக்கிட்டு இருக்கா சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேரோட கண்களை குருடாக்கிட்டு இருக்கா. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம ஐசியா 26ல படிச்சோம் பாத்தீங்களா? ஒரு நீதியுள்ள தேசம். ஓகே, நீதி வாசமா இருக்கும் உலகம். ஓகே, அங்க வந்து பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு? பூச்சக்கரத்து குடிகளுக்கு வந்து என்ன பண்றாரு? நீதியை கற்றுக் கொடுக்கிறாராம். ஓகே, பூச்சக்கரத்துக்குள்ள இருக்கும்போது நியாய தீர்ப்பு பூமியில நடக்கும் இது சொல்லும்போது, இப்ப நியாய தீர்ப்பு பூமியில நடக்கிறதுனா எப்போன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம். இந்த 1000 ஆண்டு அந்த அரசாட்சி சாத்தான் வந்து கட்டப்பட்டிருக்க டைம்ல வந்து எல்லா மக்களுக்கும் உயிர்த்தெழுதல் தேவன் கொடுத்து, அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா, சத்தியத்த வந்து மக்களுக்கு போதிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். வேணா 4ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 20:4. அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்க்கத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஓகே, அப்ப கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். இது யாரை பத்தி பேசிட்டு இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த 10% சொன்ன பாத்தீங்களா? என்ன 10 கோடி பேர் கிட்ட இருக்காங்கன்னு சொல்லி சொன்ன பாத்தீங்களா? யாரெல்லாம் வந்து அந்த 210 கோடி பேர்ல 10 கோடி பேர் உண்மையா தேவனை வந்து பின்பற்றணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? அவங்க கிறிஸ்துவ எங்க போறாரோ அவர் பின்னாடி போறவங்களா இருக்காங்க. கிறிஸ்துவ நிமித்தம் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்கள். சோ அவங்க வந்து உண்மையான மக்களா இருக்காங்க. கிறிஸ்துவ பின்பற்ற மக்களா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை தரான்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஒரு ரஃப் எஸ்டிமேட் தான் 10 கோடி சொல்லி சொல்றேன். அது தேவனுடைய கணக்கு தான் அது. அது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்றது தேவனுக்கு தெரியும். சோ இங்க நம்ம பாக்குறது என்னன்னா, அந்த மக்கள் தேவனை பின்பற்ற மக்கள், கிறிஸ்து கூடயே இருக்க மக்கள், அவங்க என்ன பண்றாங்க? உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 ஆண்டு அரசாட்சி பண்றாங்கன்னு சொல்லி சொல்றோம். அப்ப 1000 ஆண்டு அரசாட்சி பண்றாங்கன்னா, அரசாட்சினா என்னது? அவங்களும் சிங்காசனத்தை கண்டேன்னு சொல்லும்போது என்னது? சிங்காசனத்துல உட்கார்ந்து அரசாட்சி பண்றாங்க. அப்ப யார அரசாட்சி பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுந்து வர உலக மக்கள். ஓகே, இந்த பூச்சக்கரத்து குடிகள் உயிர்த்தெழுந்து வராங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஆளுகை அவங்கள வந்து அரசாட்சி பண்றாங்க. அவங்க மேல ரூல் பண்றாங்க. இப்ப எப்படி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஏரியாலயும். அந்த மாரி பாத்தீங்கன்னா, இந்த சபை மக்கள், ஓகே, இந்த உண்மையான மக்கள், இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், ஓகே, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், அவங்க என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து என்ன பண்றாங்க? உலக மக்களை வந்து ஆளுகை செய்றாங்க, ஆட்சி செய்றாங்க. அவங்க நீதியை ஆட்சி செய்றாங்க. அதனாலதான் நீதி வாசமா இருக்கும் உலகம் சொல்லி போட்டிருக்கு. அந்த உலகத்துல வந்து சத்தியத்தை போதிச்சு மக்களை வந்து நல்வழியில நடத்துறாங்கன்னு சொல்லி போடுறோம். ஓகே, இதுதான் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அநேக துன்மார்க்கர் என்ன பண்றாங்க? சத்தியத்தை தெரிஞ்சுக்காதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? அசத்தியத்துல எல்லாம் தேவனை விட்டு விலகுற காரியங்கள்ல செய்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். கீழ்ப்படியாமையினாலும் தேவனுடைய கிருபையை வந்து என்ன பண்றாங்க? வேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். 1000 ஆண்டு.
அப்போ வேஸ்ட் பண்ற ஆளுங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திருப்பியும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சாத்தான வந்து கட்டி வச்சிருந்தாங்க. 1000 ஆண்டு முடிவுல வந்து என்ன பண்றாங்க, அவன வந்து அவுத்து விடுறாங்கன்னு சொல்லி போறோம். அதே மாரி 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த 1000 ஆண்டு முடிஞ்ச பிறகு சத்தியம் போதிக்கப்பட்டுச்சு. 1000 வருஷம். ஓகே. அப்போ எல்லாருமே வந்து பயங்கர மெச்சூரா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்ட வந்து ஒரு பையனுக்கு வந்து டியூஷன் கிளாஸ்ல வந்து ஒரு 10 தடவ கிட்ட அத எழுதிட்டான்னா, அந்த கொஸ்டின் ஆன்ஸர் எழுதிட்டான்னா, அவன் எக்ஸாம்ல எழுதும்போது எப்படி எழுதுவான்? பெர்ஃபெக்ட்டா சூப்பரா எழுதிருவான். ஃபுல் மார்க் வாங்குற மாரி எழுதிருவான். ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, 1000 வருஷம் கிட்ட இவங்க வந்து சத்தியத்த போதிச்சு, நல்வழியில் நடத்துறதுக்கான காரியங்கள பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணணும், நல்லபடியா வந்து வெற்றி பெறணும், சாத்தானின் சோதனையில. ஆனா என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து நெறைய பேர்கிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னா, பிசாச பின்பற்ற மக்களா ஆயிடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, சோதனை இல்லாமல் ஆ நித்திய ஜீவன் கிடையாது. இல்லன்னா வந்து அந்த வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. சோதனை எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கே வந்து என்ன பண்ணப்பட்டது. சோதனை குடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே 40 நாள் சோதிக்கப்பட்டார்ன்னு சொல்லி பார்க்குறோம். அதேபோல பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணத்தின் கடைசி நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வித சோதனையினாலும் என்ன பண்ணப்பட்டாங்க இயேசு கிறிஸ்து பாடுபட்டார்ன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் பாடுபட்டாங்க. சோதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்திலிருந்து வரும்போது சோதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லா இடத்துலயும் சோதனை மூலமா தான் வந்து அவங்களுடைய விசுவாசம் வந்து உறுதியாகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இல்லன்னா விசுவாசம் வந்து வெளிப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆபிரகாமா இருக்கட்டும், அவர் ஈசாக்க அவர் பலி கொடுக்கும்போது கூட என்ன பண்ணப்பட்டார்? சோதிக்கப்பட்டார் சொல்லி பார்க்குறோம். அந்த மாரி இங்க பார்த்தீங்கன்னா, 1000 ஆண்டோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்களுக்கு வந்து சோதனை டைமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். வேணா படிங்க 7. அந்த 1000 வருஷம் முடியும் போது ம். சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி ம். பூமியின் 4 திசைகளில் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மூக்கும் கொட்டும் படிக்கும் ம். அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் ம். புறப்படுவான். ம். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். ம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அடைத்துக் கொண்டார்கள். ம். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஓகே. பட்சித்து போட்டது. அப்புறம் பிசாசும் அவனோட தூதர்களும் அ அ அழிக்கப்படுறாங்க அக்கினியினால. அதேபோல இந்த மக்களும் யாருன்னா வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாத மக்கள், இல்லன்னா வந்து சாத்தானோட சேர்ந்த மக்கள், அவங்க என்ன பண்றாங்க? அவங்க பேர்கள் வந்து ஜீவ புத்தகத்துல வந்து கிறுக்கி போடப்பட்டிருக்கு. அவங்க எல்லாருமே என்ன பண்ணப்படுறாங்க? சாத்தான் சாத்தான் எங்க வந்து அக்கினி கடல்ல போட்டு அழிக்கப்பட்டானோ, அதே போல இவங்களும் அக்கினி கடல்ல போட்டு அழிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதான் வந்து நித்திய நியாய தீர்ப்பு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இப்ப நம்ம பார்த்தது வந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 2 விஷயம் பார்த்திருக்கோம். ஒண்ணு என்னதுன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். சொல்லும்போது எல்லாருடைய உயிர்த்தெழுதலும் எப்ப நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் நடக்குது. ஓகே. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 1 கொரிந்தியர் 15ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அது இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ஆனா அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பேரானவர் கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். பின்பு அவருடைய வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் சொல்லும்போது சபை. யாருன்னா நம்ம வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல படிச்சோம் பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனத்துல யாருன்னா அவர பின்னாடி பின் பின் சென்றவர்கள் அவரோட கூட 1000 வருஷம் ஆட்சி செய்றாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து அவருடையவர்கள் சொல்லி பார்க்கிறோம். அவருடையவர்கள் கிறிஸ்துவோட சேர்ந்து ஆளுகை செய்றாங்க 1000 வருஷம். அவங்க தான் வந்து பின் அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தோட முடிவு வருது. நெக்ஸ்ட் வந்து புதிய வானம், புதிய பூமி சொல்ற நீதி வாசமா இருக்கும் உலகம் வந்து வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐசியால படிச்சோம் பார்த்தீங்களா? நீதி வாசமா இருக்கும் உலகம். ஓகே. நீதி ஆ பூச்சிக்கொருவிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் சொல்லி பார்க்குறோம். இந்த நீதி கற்றுக்கொள்ற உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, நீதி உள்ள உலகமா இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய வானம், புதிய பூமி. அத பத்தி தான் வந்து பேதுரு கூட எழுதியிருக்காரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட முடிஞ்சிட்ட பிறகு, ஓகே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அங்க நடக்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படுது. இயேசு கிறிஸ்துவோட வருகையில வந்து அவருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். பின்பு முடிவு உண்டாகும். இந்த முடிவுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்யம் வந்து தேவனுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அது கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறுது. அது அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த எல்லாத்தையும் என்ன பண்றாரு? கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழ போடுறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஆளுகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட கிறிஸ்து கிட்ட வந்து குடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதுதான் இங்க சொல்லப்படுற ஒரு பாயிண்ட். இந்த உலகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய வானம், புதிய பூமி சொல்ற நீதி வாசமா இருக்கும் உலகம். இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ற அந்த 1000 ஆண்டு அரசாட்சியா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே.
ஸோ இயேசு கிறிஸ்துவ சேர்ந்து சபையும் ஆட்சி செய்யற அந்த 1000 ஆண்டு அரசாட்சி இருக்கு. அப்பதான் வந்து உலக மக்களோட உயிர்த்தெழுதல் வந்து நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதான் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் அந்த உயிர்த்தெழுதல். அப்ப இத பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல சொல்ற அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலு. ஓகே. அது மட்டும் இல்லாம நித்திய நியாயத்தீர்ப்பு. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இது 2மே வந்து அஸ்திபார போதனைகளா இருக்கு. இது கடைசி 2 பாயிண்டா இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 காரியங்கள் இருக்கு. ஓகே. என்னதுன்னா, செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல் சொல்லி பார்க்கிறோம். செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல். நீங்களாக்கும் மனம் திரும்புதல் சொல்லி பார்க்கும்போது, செத்த கிரியைகள்னா என்னது? சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாவித பாவங்களும் பார்த்தீங்கன்னா, செத்த கிரியைகள் தான் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே எதெல்லாம் வந்து நம்மள மரணத்துல கொண்டு போதோ, அது எல்லாமே என்னது? செத்த கிரியைகளா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது, முன்னாடி நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல் கேட்ட காரியங்கள் செய்யறதுக்கு வந்து அவங்க வந்து பலிகள் செலுத்தினாங்க. ஆடு, மாடு, வெள்ளாட்டுக்கடா இந்த மாதிரி வந்து பலி செலுத்தினாங்க. ஆனா அது ஒரு காலத்துல என்ன பண்ணல, அவங்கள வந்து பாவத்திலிருந்து பூரணப்படுத்தல. அத வந்து நீக்கல சொல்லி பார்க்கிறோம். ஓகே. எல்லாருக்கும் என்ன இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து அந்த பாவம் வந்து நிலைத்திருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷந்தோறும் என்ன பண்றாங்க, பலிகளை செலுத்துறவங்களா இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அந்த மாடு, வெள்ளாட்டுக்கடா எல்லாத்தையும் பலிகள். அப்ப அது அத குறிச்சு வந்து பவுல் எபிரேயத்துல வந்து எழுதியிருக்காரு. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல. அது கூட நம்ம பார்க்கலாம். 9 ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். எபிரேயர் 9 அதுல வந்து 12ஆம் வசனம் படிங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஓகே. வெள்ளாட்டுக்கடா அவங்களோட அதோட ரத்தம் கிடையாது. அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மளுக்கு வந்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்ப வெள்ளாட்டுக்கடாவும் ஆடு மாடோட பலிகளும் வந்து பாத்தீங்கன்னா, அது வெளிப்புறமான சுத்தத்தை வந்து குடுக்கிறதா இருக்கு சொல்லி சொல்லுவார் பாருங்க. படிங்க. அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். பாத்தீங்கன்னா, சரீர சுத்திகரிப்பு சொல்லும்போது என்னது? அது நம்மளுடைய வெளிப்புறமான கிளென்லினஸ் குளிக்கிறது போல. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு கிருமி நம்ம மேல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அத நம்ம சோப்பு போட்டு நம்ம வந்து கழுவும்போது, அந்த கிருமிகள் எல்லாம் வந்து செத்து போயிடுது. ஓகேவா? இந்த கோவிட் டைம்ல கூட பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அந்த சானிடைசர் நம்ம கையில தேய்ச்சுட்டு நம்ம பண்ணும்போது அந்த கிருமிகள் எல்லாம் செத்து போயிடும்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப சரீர சுத்திகரிப்பு வந்து நம்மளுக்கு குடுக்கிறதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வெளிப்புறமான சரீர சுத்திகரிப்பு இருக்கும்போது, அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து படிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஓகே. அப்போ உண்மையிலேயே நம்மளோட மனசாட்சி ஓகே உள்ளந்திரியங்களை நம்ம பாவத்திலிருந்து நீக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஓகே. நம்ம ஒரு பாவி தான். நம்ம தப்பு செய்யற மக்கள் தான். ஓகே. ஆனா அதுல இருந்து முற்றிலுமாய் அந்த அடிக்ஷனா இருக்கட்டும், அந்த தீராத ஒரு பாவமா இருக்கட்டும், அதுல இருந்தெல்லாம் நம்மள மீட்கிறதுக்கு யாரோட ரத்தம் வந்து செயல்படுதா? அது கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம விசுவாசிக்கிற மீது நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு நம்ம மனப்பூர்வமா நம்ம மனம் திரும்பும்போதே தேவன் என்ன பண்றாராம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்மள வந்து முற்றிலுமா சுத்திகரிக்கிறாராம். அதுவும் எத சுத்திகரிக்கிறாராம்? வெளிப்புறமான சரீரத்த கிடையாது. நம்ம உள்ளார்ந்த இருதயத்த வந்து அந்த தப்பான அந்த யோசனைகளா இருக்கட்டும், இல்லன்னா சிந்தைகளா இருக்கட்டும், இல்லன்னா வந்து அந்த அடிக்ஷனா இருக்கட்டும். ஓகே. பழக்கவழக்கமா இருக்கட்டும். அதுல எல்லாத்துல இருந்து நம்மள என்ன பண்றாராம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மள வந்து அதுல இருந்து சுத்திகரிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஓகே. கம்ப்ளீட்டா நம்ம அதுல இருந்து மீட்டு எடுக்கிறது வந்து அதிக நிச்சயம் அல்லவா? எப்படி வந்து ஒரு அழுக்கு ஒட்டியிருந்ததுன்னா, அந்த அழுக்க வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து வெளிப்புறமா நம்ம வந்து சோப் போட்டு கழுவும்போதோ, இல்ல சானிடைசர் போடும்போதோ சுத்தமாகுதோ, அத காட்டிலும் முக்கியமானது என்னதுன்னா, நம்ம இருதயத்துல இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அத நீங்க மனப்பூர்வமா நீங்க மனம் திரும்பி மனம் திரும்பும்போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம என்ன பண்றோமா? உள்ளாந்திரியங்கள் கழுவப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்றது அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசத்தில் நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்போ இதுல நம்ம முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ நான் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு நான் பாவி கிடையாது.
நான் கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் மேல வச்சிருக்க விசுவாச நிமித்தம் நான் நீதிமான் அவருக்குலாம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நான் நீதிமான். இதுதான் வந்து மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாரு, இத சொன்னாரு. ஓகே, கிறிஸ்து மேல வச்சிருக்க விசுவாசத்தினால தான் நான் என்ன பண்றேன், நீதிமானா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கு என்ன இல்ல சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தை போக்கும் கிரியைகள் கிடையாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பாவத்தை போக்கும் கிரியைகள். அப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து பரிசுத்தமாயிட்ட. நீ ஞானஸ்நானம் பெற்றுட்ட. நீ வந்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற. ஓகே. ஆனா நீ வந்து திருப்பி வந்து பாவம் செய்யலாமா? சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பாவம் செய்யக்கூடாது. அப்ப பாவம் செய்யக்கூடாதுன்னு நீ என்ன செய்யணும்? சொல்லும்போது, நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னா வந்து, அடுத்தபடியான ஸ்டெப்ஸ் நீ பாவம் செய்யாதபடிக்கு நீ என்ன பண்ணணும்? நீ அத தடுக்கணும். அத நீ வந்து மேற்கொள்ளணும். நீ அத வந்து ஆ என்னதுன்னா, அத விட்டு நீ விலகணும். அந்த காரியங்கள் நீ செய்யணும் சொல்லுவாங்க. இது கேட்கறதுக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தப்பான காரியங்கள் இருக்குன்னா, அத நீ வந்து செய்யக்கூடாது. நீ வந்து உன் மனச கட்டுப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் பொய் சொல்றது. அப்பன்னா வந்து நீ பொய் சொல்லாம இருக்கணும். நீ வந்து டிவி பார்க்கறது உனக்கு வந்து அடிக்ஷனா இருக்கு. ஓகே. நீ வந்து அத வந்து பார்த்துட்டே இருக்கிற. அப்பன்னா என்னது? அது பார்க்கக்கூடாது. அது நீ வந்து அதுலருந்து உன்னையே நீ கட்டுப்படுத்தணும் சொல்ற காரியங்கள் இருக்கு. காரியங்கள் சொல்லுவாங்க சொல்லி பார்க்கிறோம். அப்ப பார்த்தீங்கன்னா, பொய் சொல்றதா இருக்கட்டும், கோவப்படுறதா இருக்கட்டும், ஆ திருடுறதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து டிவி பார்க்கறதா இருக்கட்டும். அந்த மாரி காரியங்கள் வந்து நீங்களே வந்து என்ன பண்றீங்க? உங்களுடைய மாம்சத்தின் கட்டுப்படுத்துறதுனால, செல்ஃப் கண்ட்ரோல்னால நீங்க என்ன பண்றீங்க? ஆ இத பண்றீங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. என்னதுன்னா, இச்சை அடக்கத்தினால, இச்சை சொல்றது நம்மளுடைய லஸ்ட். அது லஸ்ட் இல்லன்னா வந்து நம்மளுடைய இச்சை. இச்சைய வந்து என்ன பண்றீங்க? அடக்குறீங்க. அது மூலமா நீங்க வந்து இத வந்து செய்யணும்னு நெனைக்கிறீங்க. உங்களுடைய முயற்சினால செய்யணும்னு நெனைக்கிறீங்க. ஓகே. எல்லாருமே நம்ம முயற்சினால செய்யணும்னு நெனைக்கிறோம். ஓகே. அதுதான் வந்து நெறைய பேர் போதிக்கிறது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ இயேசு கிறிஸ்துவ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மள வந்து முற்றிலுமா சுத்திகரிக்குதா, அடுத்தபடியா நம்ம செய்ய வேண்டிய கிரியை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் கிரியை. இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கிறேன். இருதயத்துல விசுவாசிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இயேசு கிறிஸ்துவ வாயினால் அறிக்கையிட போறேன். ஓகே. அவருக்கென்று நான் வந்து என்ன பண்ண போறேன்? என் என்னோட ஜீவ பலிய நான் ஒப்பு குடுக்க போறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இங்க 15ஆம் வசனத்துல நான் படிச்சோம் பார்த்தீங்களா? ஆ ஆ 15 14ஆம் வசனத்துல. என்னதுன்னா, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் பண்றது. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனோட ஊழிய காரியங்கள்ல, ஓகே, நற்செய்தி சொல்றதுல, ஓகே, என் நிமித்தமோ, சுவிசேஷ நிமித்தமாவும், அதே நேரத்துல நீங்க சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள்ல, ஓகே, அந்த மாரி நீங்க காரியங்கள் செய்யறது தான் ஆவிக்குரிய கிரியைகளா இருக்கு. அதுதான் வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலையா இருக்கு. அது செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுதாம்? இந்த இச்சை அடக்கம் சொல்றது வந்து வளருதாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கலாத்தியர்ல நம்ம படிக்கிறோம். எங்கன்னா, கலாத்தியர் ஆ 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ம். 22ல இருந்து பாருங்களேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஓகே. இச்சை அடக்கம் வந்துருதா? அப்ப பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆவியின் கனிகள். கனிகள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் வந்து நீங்க வளர்க்குறீங்க. மரத்த வளர்த்தீங்கன்னா, அதுல வந்து என்னதுன்னா மாம்பழம் வரும். இல்ல ஆப்பிள் மரத்த வளர்த்தீங்கன்னா, ஆப்பிள் வரும். ஓகே. சாத்துக்குடி வச்சீங்கன்னா, சாத்துக்குடி மரம் வரும். இல்லன்னா கொய்யா மரம் வளர்த்தீங்கன்னா, கொய்யா வரும்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப கனிகள் வந்து அந்த மரம் தான் குடுக்குது. ஓகேவா? அப்ப பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கனிகளா இருக்கு. நீங்க பார்க்குற விஷயங்கள் எல்லாமே கனிகளா இருக்கு. அப்போ என்ன வேலை செஞ்சா, அந்த மரத்துக்கு வந்து தண்ணி ஊத்துனா வந்து, அது வந்து தண்ணி, உரம் போட்டீங்கன்னா, அது வந்து அந்த கனிய குடுக்குது. அப்போ நீங்க என்ன பண்றீங்களாம், இத்தன கனிகள், 9 கனிகள் கிட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். அது இதெல்லாமே எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு கிரியை செய்த ஆவியின் கனிகள் சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த மரம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவி. ஆவியின் கனிகள் சொல்லும்போது, அப்ப ஆவிக்குரிய மரம்னா என்னது சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப சுவிசேஷ காரியங்களும், தேவனுக்கு ஊழியம் பண்றதும் தான் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஆவிக்குரிய மரமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்ப தேவனோட வேலைகளையும் நீங்க ஈடுபட்டு முழு மனதோட நீங்க அத செஞ்சாலே போதும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் இந்த பட்டணத்துக்கு மட்டும் கிடையாதுப்பா. நான் அநேக பட்டணத்துல தேவன பத்தி சாட்சியா அறிவிக்கணும். அதுக்காகவே அனுப்பப்பட்டேன். சோ நான் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா, நான் பிதாவின் சித்தத்த செஞ்சு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன். அவர் பிதாவின் சித்தம் என்னது? எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுக்கு சித்தமுள்ளவரா இருக்கிறார். நான் மனுக்குலத்துக்கு மரண மனுக்குலம் மரணத்துல இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக வந்தேன் சொல்ற அந்த பிதாவின் சித்தத்த செய்ய தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதே போல நம்மளும் என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
பிதாவின் சித்தம் செய்யற மக்களாய், அவருடைய சித்தம் என்னது? அவருடைய நற்செய்தியை சொல்ற மக்களாய். அதான் நம்ம இங்க பார்த்தோம். ஜீவன்ல தேவனுக்கு ஊழியம் பண்ற மக்களாய். ஓகே. எப்படி வந்து ஆசாரியர்கள் இல்லன்னா வந்து லேவியர்கள் என்ன பண்ணாங்க? ஜீவனுள்ள தேவனுக்கு வந்து ஊழியம் பண்ணாங்களோ, ஓகே. பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா இருந்தாங்களோ, அதே போல நம்மளும் என்ன பண்ணணுமா? தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய், அவருக்கென்று ஊழியம் செய்ற மக்களா இருக்கும்போது, நம்மளுக்குள்ள இந்த கனிகள் வளரும்னு சொல்லி தான் இங்க வந்து பார்க்கிறோம். இதெல்லாம் கனிகள். கிரியைகள் கிடையாது. ஓகே. கிரியை செய்ய வேண்டியது ஒண்ணுதான். என்னதுன்னா விசுவாச கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சொல்லி போட்டிருக்கு. யாக்கோபுல 1:19ல 17, 19, 17, 18, 19ல. அப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ விசுவாசம் சொல்றது நம்ம நம்பிக்கை நம்ம விசுவாசிக்கிறோம். அத வந்து கிரியை. விசுவாச கிரியை சொல்லும்போது, எப்படி ஆபிரகாம் வந்து விசுவாசிச்சாரோ, நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி வந்து ஆ வாழ்ந்தாரோ, அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. அவர் விசுவாசிச்சது என்னது? என் பிள்ளையை மரிக்க கொடுத்தாலும் இந்த தேவன் உயிர்ப்பிக்க வல்லவர். ஓகே. அதனால தான் அப்ப விசுவாசிகளே சொல்லும்போது, அந்த அந்த பேழைகள் வந்து பயங்கரமா மழை பெய்யுது, அல்ல அடிக்குது. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்காரு. சீஷர்களா நாங்க சாகப் போறோம்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? அப்ப விசுவாசிகளே சொல்லி சொல்றாரு. சோ அப்ப சொல்லும்போது என்னது? அங்க விசுவாசம் குறைச்சலா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த விசுவாசம் தான் இங்க வந்து பெரிதான காரியங்கள் சொல்றது நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இந்த விசுவாசத்தின் கிரியைகள் சொல்லும்போது, அந்த சாட்சியா, தைரியமா, யார் ஒருவன் என்னை தைரியமா எல்லா மக்கள் முன்னாடியும் அறிவிக்கிறானோ, நான் என்ன பண்ணுவேன் அவன? பரமபிதா முன்னாடியோ, தூதர்கள் முன்னாடியோ நான் என்ன பண்ணுவேன்? அவனோட நாமத்த வந்து அறிவிப்பேன்னு சொல்லி சொல்றாரு. சாட்சியா அறிவிப்பேன்னு சொல்லி சொல்றாரு. சோ அதே போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த பூமியில நம்ம சரீரத்த கொல்றவங்களுக்கு பயப்படாதபடிக்கு, நம்ம என்ன பண்ணணுமா? என் நிமித்தமும், சுவிசேஷ நிமித்தமும் சொல்லும்போது, கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு சாட்சியுள்ள மக்களாய் நம்ம வாழ்றது தான் நம்மளுடைய சுவிசேஷ வேலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுதான் ஆவிக்குரிய வேலையா இருக்கு. கிரியையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கிரியையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ அப்படி நடக்கும்போது நம்ம என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இச்சை அடக்கம் எல்லா காரியங்களும் நமக்குள்ள தேவனே வந்து உருவாக்குறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இது மூலமா நம்ம என்ன பண்றோம்? தேவனோட ஐக்கியமா இருக்கிறோம். தேவனோடு சஞ்சரிக்கிறோம். தேவனோடு எப்பவுமே வந்து கான்ஸ்டன்ட் டச்ல இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி வந்து ஆ ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த பரிசுத்தமான தேவனுடைய ஆலயத்துல இருக்கிற பொருட்கள தொடர்றதுனால அவங்க பரிசுத்தப்படுறாங்களோ, அதே போல நம்மளும் என்ன பண்றோம்? தேவனுடைய ஊழியம் செய்யறதுனால நம்ம என்ன பண்ணப்படுறோம்னா, பரிசுத்தமாக்கப்படுறோம் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து அல்டிமேட்டா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஒரு விஷயம் அதுல எவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க. சோ இதுதான் வந்து ஆ அப்போஸ்தலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா எடுத்திருந்தாங்க ஒரு ஒரு இதுலயும். பார்த்தீங்கன்னா, இங்க செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல் தான் நம்ம பார்த்தோம். ஓகே. இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து மன்னிப்பு இருக்கு. அவர் மூலமா மட்டும் தான் வந்து நம்மளுக்கு பாவங்கள் வந்து சுத்திகரிக்கப்படுது. அவர் செஞ்ச கிரியைகள வந்து நம்ம சாட்சியா அறிவிக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய கிரியை. விசுவாச கிரியையா இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? நித்திய ஜீவன் குடுக்கப்படுது. அதனால தான் நம்மளுக்கு வந்து மீட்பு இருக்கு. சொல்றேன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெற்ற மக்கள் தான் என்ன பண்ண முடியும்? இந்த அஸ்திபாரத்துல இருக்கிற மக்களா இருக்க முடியும்னு சொல்லி குடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஸோ தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் சொல்லும்போது, நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் 2 பேரு, இல்லன்னா தேவன் 3 பேரு சொல்லி நெனச்சுக்கிறோம். ஓகே. இல்ல 3 பேர். இல்லன்னா திருத்துவம். இல்ல தேவன் ஒருத்தர் தான். அது யாருன்னா இயேசு கிறிஸ்து. யாவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லி சொல்றாங்க. நெறைய பேர். அது மட்டும் இல்லாதபடிக்கு, ஆ திருத்துவம். 3 பேரும் ஒண்ணு சொல்லி சொல்றாங்க. ஆவிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஸோ மூவரும் ஒருவர் சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட போதனைகள் எல்லாமே தப்பான போதனைகள். தெளிவா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், நீர் அனுப்பின குமாரனையும் அறிகிறதே நித்திய ஜீவன். இதுல 2 வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கடந்து போலாம். வேணா படிக்கலாம். ஆ எதுனா யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஓகே. அறிகிறது. பார்த்தீங்கன்னா, ஒன்றான மெய்தேவன் ஒருத்தர் இருக்காராம். அவர் இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இஸ்ரேல் மக்களுடைய தேவன் யார்? ஓகே. ஹூ இஸ் த காட் ஆஃப் இஸ்ரேல் பீப்பிள். ஓகே. த காட் ஆஃப் இஸ்ரேல் பீப்பிள் இஸ் யாவே. யாவே தான் வந்து இஸ்ரேல் பீப்பிளோட காடோட பேர். ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும். ஓகே. அவங்க இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கல. ஓகே. அப்ப அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நெறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து தெரியுது. ஆனா இந்த யாவே தேவன் தெரியல. அப்ப பார்த்தீங்கன்னா 2 பேரும் தெரியறது தான் நித்திய ஜீவன் சொல்லி போட்டிருக்கு. போட்டிருக்கிறது மட்டும் இல்ல. இது இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு இங்க. ஓகே. அப்ப நம்மளுக்கு தெளிவு என்ன இருக்கணும்னா, தேவன் யார் சொல்லி தெளிவு இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து சரியான விசுவாசம் நம்ம வைக்க முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே.
தேவன் இந்த ஒன்றான மெய்தேவனை அறிவிக்க தான் யார் வந்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லி பார்க்கிறோம். அது நம்ம இன்னொன்னு வசனத்த கூட படிக்கலாம். எங்கன்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். படிங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. ம். அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. ம். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். ம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. ம். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஓகே. இங்க கர்த்தர் சொல்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இது ஆண்டவர் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே. இது நம்ம திருவெளித்துல கூட பார்க்கலாம். திருவிவிலியம் தமிழ் பைபிள். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படிங்க. ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே. ம். அவரே நம் தந்தை. ம். அவரிடம் இருந்தே அனைத்தும் வருகின்றன. ம். அவருக்காக நாம் இருக்கிறோம். ம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே. ம். அவரே இயேசு கிறிஸ்து. ம். அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. ம். அவர் மூலமாகவே நாம் வாழ்கிறோம். பாத்தீங்களா? டிஃபரன்ஸ் வந்து நெறைய டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, கடவுள் ஒருவரே சொல்லி போட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா, நமக்கு ஆண்டவரும் ஒருவரே. அந்த ஆண்டவர் யார் சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து. ஏன் இங்க ஆண்டவர் யூஸ் பண்றாரு? ஏன் இங்க கடவுள் யூஸ் பண்றாங்க? சொல்லி பாத்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே சங்கீதம் 110:1 வந்து பார்த்திருப்போம். இது பார்க்கலன்னா, நீங்க இந்த நமது கவனத்திற்கு சொல்ற பதிவிலே 1வது பதிவு போய் பாருங்க. இதுல ஃபுல்லா டீட்டெயில்டா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஆண்டவர் ஆனார்? ஓகே. அவருடைய ஏன் ஆண்டவர் நம்ம கூப்பிடுறோம்? ஏன் கர்த்தர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல வந்து யாவே சொல்ற பேர குறிக்கிறதா இருக்கு. சொல்ற எல்லாத்தையும் யாவே கடவுள் அவருடைய பேர குறிக்கிறதா இருக்கு. சொல்றத நம்ம எல்லாத்தையும் கிளியரா அதுல பார்த்திருப்போம். நீங்க போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா, இங்க யாவே கடவுள். அவர பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் ஒருவரே. அவ் அ அவரே நம் தந்தை சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் நம்மளோட தந்தை. ஏன்னா நமக்கும் தந்தை, இயேசு கிறிஸ்துவுக்கும் தந்தை சொல்லி பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து வந்து இன்னொரு இடத்துல சொல்லுவாரு. நான் காமிக்கிறேன் அத. ஓகே. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஆ மறுதலிலே மரியாள் கிட்ட சொல்லுவாரு. அத நான் காமிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் தந்தையா இருக்காரு. நம்மளுக்கும் அவர் வந்து தந்தையா இருக்காரு. நம்மளுக்கும் அவர் வந்து கடவுளா இருக்காரு. இந்த யாவே கடவுள். இயேசு கிறிஸ்துவுக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் கடவுளா இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அத நான் காமிக்கிறேன் அந்த வசனத்த. ஆ அவரிடமிருந்து அனைத்தும் வருகிறது. பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து தான் எல்லாமே வருதாம். ஜோதியிலும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து எல்லா நன்மையான ஈவுகளும் வருதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? யாக்கோபுல. அதுதான். எல்லா காரியங்களும் அவர்கிட்ட இருந்து தான் வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருக்காக நாமும் இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதேபோல ஆண்டவரும் ஒருவரே. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகிறது. அவர் வழியாகவே சொல்லும்போது என்னது? ஒரு ஒருத்தர் இருக்காரு, பெரியவர் இருக்காரு. அவர் குடுக்குற அந்த விஷயங்கள்லாம் யார் மூலமா கொண்டு வர்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமா கொண்டு வர்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் வழியாகவே அனைத்தும் வருகிறது. அவர் மூலமாகவே நாமும் வாழ்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாமும் வாழ்கிறோம். ஏன்னா, அவர் தான் வழியும், சத்தியம், ஜீவனுமா இருக்கிறார். என்னை அல்லாமல் பிதாவின் இடத்தில் ஒருவனும் வர முடியாது. பார்த்தீங்களா? ரூட். அவர் தான் வந்து வழியா இருக்கிறார். யார்கிட்ட போறதுக்கு? இந்த கடவுள், யாவே கடவுள். ஓகே. பிதாவின் இடத்தில் நம்ம தந்தை கிட்ட போறதுக்கு சொல்லி பார்க்கிறோம். இது அந்த வசனம் கூட படிக்கலாம் நம்போ. எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 20:17. இயேசு கிறிஸ்து வந்து தந்தை சொல்றாரு. அதே நேரத்துல என்னுடைய அ சாரி பிதா சொல்றாரு. அதே நேரத்துல என்னுடைய கடவுள் சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். படிங்க. இயேசு அவளை நோக்கி, ம். என்னைத் தொடாதே. ம். நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறிப் போகவில்லை. ம். நீ என் சகோதரரிடத்திற்குப் போ. ம். நான் என் பிதாவினிடத்திற்கும் ம். உங்கள் பிதாவினிடத்திற்கும் ம். என் தேவனிடத்திற்கும் ம். உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப் போகிறேன் என்று அவர்களுக்குச் சொல்லு என்றார். சொல்லு என்றார். பார்த்தீங்களா? எவ்வளவு தெளிவா வந்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. என்னுடைய பிதா உங்களுடைய பிதா தான். அதேபோல என்னுடைய தேவன் உன்னுடைய தேவன் தான் சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யாவே கடவுள் சொல்லி பார்க்கிறோம். இப்போ வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் வந்து விசுவாசிக்கிற, இல்ல தொழுது கொள்ற கடவுள் யாருன்னா, யாவே கடவுள்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவரால் அனுப்பப்பட்டவர். அதனால தான் அவர் மூலமாய் என்ன பண்றாருன்னா, எல்லா காரியங்களும் செய்றார். இயேசு கிறிஸ்து மூலமாய். அவர் தான் ஆண்டவர் சொல்லி பார்க்கிறோம். இத சங்கீதம் 110:1 வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அத நீங்க போய் பார்க்கலாம். ஓகே. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி சொல்லும்போது, கர்த்தர் சொல்றது அந்த வார்த்தை, பின்னாடி இருக்க வார்த்தை, கிரேக்க வார்த்தை, சாரி எபிரேய வார்த்தை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, யாவே சொல்லி பார்க்கிறோம். என் ஆண்டவரை நோக்கி சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே.
இத வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்துல பேதுரு வந்து டிஃபைன் பண்ணுவார். அந்த அதே வசனத்த கோட் பண்ணிட்டு சொல்லி பார்க்கிறோம். சரி. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல அந்த 2வது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் யாரு? கிறிஸ்து யார் சொல்லி தெரியணும். 2 பேரும் வேற வேற. தேவன் தான் பெரியவரு. அவருக்கு கீழ தான் கீழ்ப்பட்டிருக்கிறவர் தான் யாரு? கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி பார்க்கிறோம். அதுதான் வந்து நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல கூட நம்ம தெளிவா படிக்கிறோம். அந்த வசனம் கூட படிச்சிருங்க. இது இம்பார்ட்டன்டான வசனம். 27, 28. பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15, 27, 28. ம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ம். ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும்போது, ம். சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. யாருன்னா, தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுத்துறார் எல்லாத்தையுமே. கீழ்ப்படுத்தப்படும்போது, சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படவில்லை சொல்றது வெளியரங்கமா இருக்கு. இது அடுத்த வசனத்துல படிங்க. சகலமும் அவருக்கு கீழ்ப்படி இருக்கும்போது, ம். தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு, ம். குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். பாத்தீங்களா? குமாரன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பார் சொல்றது தான் இங்க வந்து நம்ம படிக்கிறோம். டைரக்ட்டா வந்து பவுல் வந்து அந்த சங்கீதம் 110:1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ற பாயிண்ட் இங்க பார்க்கிறோம். ஓகே. இதுவும் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இத பார்த்தாலே நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். தேவன் வேற, கிறிஸ்து வேற சொல்றது. ஓகே. அப்போ அவங்கள சரியா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து விசுவாசிக்கும் போது தான் அந்த விசுவாசம் என்னவா இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, உறுதியான விசுவாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு. "ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன்" சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங். அறிகிறதே, தெரிஞ்சுக்கணும். 2 பேரும் வேற வேற சொல்றது. சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப வந்து 6ஆம் அதிகாரத்துல ஃபவுண்டேஷன்ல நம்ம 2வது இது பார்த்தோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் 2 பார்த்துட்டோம். கடைசி 2 பார்த்துட்டோம். நடுவு 2 மட்டும் தான் இருக்கு. இது 2ம் பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம், ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் வரும் பரிசுத்தாவி சொல்லி பார்க்கிறோம். ஓகே. கைகளை வைக்குதல்னு சொல்லும்போது, பரிசுத்தாவி சொல்லி பார்க்கிறோம். இது 2த்தையும் நம்ம பார்க்கலாம். ஞானஸ்தானம் சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே யோவான் 3ஆம் அதிகாரத்துல ஆ நிக்கோதேமு கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து பேசும்போது, "ஒருவன் ஜலத்தினாலும், ஆவியினாலும் பிறவாவிட்டால், அவன் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு" சொல்லி சொல்லுவார். ஓகே. இதுனா யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியங்கள். ஓகே. அஸ்திபாரத்தின் காரியங்கள். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, பிரவேசிக்க மாட்டாங்க. கிறிஸ்துவ இது தெரியலன்னா நித்திய ஜீவன் அடைய மாட்டாங்க. இல்லன்னா மனம் திரும்புதல் அந்த இது சரியா புரிஞ்சுக்கலன்னா வந்து என்ன பண்ணாங்க? அ கலாத்திய சபைக்கு வந்து டைரக்ட்டா சொல்றாங்க. அந்த சரியான அந்த மனம் திரும்புதல், செத்த கிரியையிலிருந்து மனம் திரும்புதல் சரியா புரிஞ்சுக்கலன்னா, அவங்க என்ன பண்றாங்களாம், திருப்பியும் ஆவியில தொடங்குன நீங்க மாம்சத்துல முடிக்க பார்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க திருப்பியும் கிறிஸ்துவை அந்த கிறிஸ்துவோடைய அந்த உபதேசத்துல இருந்து நீங்க விழுந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. அது கூட நான் பார்க்கலாம். நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த வசனத்த சொல்றதுக்கு. அது கூட பாருங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். ஓகே. 4ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் ம். கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். விழுந்தீர்கள் சொல்லி சொல்றாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மாம்சத்தின்படி திருப்பியும் வந்து நான் வந்து பாவத்தை போக்கணும், பாவத்தை ஒடுக்கும் கிரியைகள நான் செய்யப் போறேன் சொல்லிட்டு இந்த கிரியை செஞ்சீங்கன்னா, விசுவாச கிரியையாகிய தேவனுடைய தேவனுக்கு சாட்சியாவும், நற்செய்தி சொல்றவங்களாவும், சுவிசேஷத்த அறிவிக்கிறவங்களாவும், இல்லனா அ சபையின் பக்தி விருத்தியின் காரியங்களில் ஈடுபட்டு, தேவனுடைய நல்வார்த்தைகள வந்து இருதயத்துல விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்த வாயினால் அறிக்கையிடாம நம்ம வந்து அறிக்கையிடாம இருந்துட்டு, நம்ம வந்து வெறும் இந்த மாம்சத்தின் கிரியைகள நம்ம வந்து போக்குற மக்களா இருந்தோம்னா, என்ன பண்ணுவோம்? என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்போ கிருபையிலிருந்து விழுந்துட்டோம்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாருங்க கிருபையிலிருந்து விழுறது, இல்லன்னா வந்து உயிர்த்தெழுதல் நம்பலன்னா என்ன ஆவுது? அவங்க கிறிஸ்துவ உயிர்த்தெழுல அப்ப உங்க நம்பிக்கையே வீணா நம்ம பிரசங்கம் பண்றது வீண்ன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் இந்த என்னதுன்னா, ஒன்றான மெய் தேவனாகிய கிறிஸ்துவையும் சாரி ஒன்றான மெய் தேவனையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறது நித்திய ஜீவன் சொல்லி போட்டிருக்கு. அப்போ அது 2 தெரியலன்னா என்னது? நித்திய ஜீவன் கிடைக்கல சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தது. ஓகே.
யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது சொல்லி போட்டிருக்கு. ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் எடுக்கலன்னா நீங்க வரவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சிம்பாலிக் அடையாளம். ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, ஜலத்தினால எடுக்கிறதுனா என்னது? சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உலகத்துக்கு மறிச்சுட்டேன். இனி நான் வாழ்றது தேவனுக்காக வாழ போறேன். இனி நான் வாழ்றது பரலோகவாசியா வாழப் போறேன். ஏன்னா நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம உயிர்த்தெழுதல் குடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள இயேசு கிறிஸ்து வந்து அவரோட கூட வச்சுக்கிறாராம். ஓகே. ஆவிக்குரிய சரீரத்துல கொண்டு போறாராம். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த மாம்சீக சரீரத்தை நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய ஊழிய காரியங்களுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறவங்களா இருக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். இதுக்கான வசனங்கள் நம்ம சிலது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பரலோக குடியிருப்பு பத்தி பார்க்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே சொல்லும்போது, நம்ம குடியிருப்பு வந்து பரலோகத்துல இருக்கா. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்மளுடைய எண்ணங்கள், யோசனைகள் எல்லாத்தையுமே வந்து பரலோக வாசிக்கு ஏதுவாக நம்ம வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க வந்து நம்ம பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரர்களே சொல்லி பார்க்கிறோம். ஓகே. சபையின் அழைப்பு. அடுத்தபடியா வந்து படிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20, 21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஓகே. நம்மள என்ன பண்றாராம்? மறுரூபப்படுத்துறாராம். நம்மளுடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவாராம். அவர் வர்றதுக்காக நம்ம என்ன பண்றோமா? எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக. அவர் வந்து நம்மள கூட்டு போறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, சபையின் அழைப்பு சொல்றதே வந்து மிகப்பெரிய விஷயம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு நுழைய கிங்டம் ஆஃப் ஹெவன். ஓகே. கிங்டம் ஆஃப் காட்க்கு வந்து வர முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா, இந்த அழைப்பே வந்து பரலோக அழைப்பா இருக்கு. அப்ப நம்ம ஞானஸ்தானத்துல என்ன பண்றோம்னா, நம்ம மாம்சத்துக்கு வந்து மரிச்சுட்டோம். இனி நான் ஆவிக்குரிய மனுஷனா நான் வாழ்றேன். எப்படி வந்து இங்க இருந்து அமெரிக்கா போறதுக்காக வந்து எல்லாத்தையும் வித்துட்டு, அவங்க ரெடியா அங்க பேங்க் அக்கவுண்ட்ல எல்லாத்தையுமே ரெடி பண்ணி, அங்க ஒரு வீடு வாங்கி, வீடு வாங்குறதோ, இல்ல அபார்ட்மெண்ட்லயோ ஸ்டே பண்றதுக்கோ எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு, அப்புறம் இங்க இருந்து காலி பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆவாங்க பாத்தீங்களா? அந்த மாரி வந்து நம்ம குடியிருப்பு வந்து பரலோகத்துல இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "உலகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள்" சொல்லி சொல்றாரு. "பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள்" சொல்லி சொல்றதுக்கு காரணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பரலோக குடிவாசியா இருக்கிறதுக்காக காரணம் இருக்கிறது தான் வந்து முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்ப இந்த ஞானஸ்தானத்து மூலமா நம்ம என்ன ஆகுறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைய நம்ம வந்து விட்டுட்டு, நம்ம என்ன பண்றோம்? பரலோகவாசியா வாழ்றோம் சொல்றது தான் நம்மளுடைய அல்டிமேட் வாழப் போறோம். அங்க தான் போறோம்ன்னு சொல்றது வந்து நம்ம பார்க்கிறோம். இதனால தான் பேதுரு கூட பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பேதுரு வந்து அது அவருடைய 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு கிரீட்டிங்ஸ் சொல்லும்போது கூட, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது சொல்லி சொல்லுவாரு. பரதேசின்னா என்னது? இந்த உலகத்துல வந்து ஸ்டேஞ்சர்ஸ். ஓகே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்க உங்க சரீரத்த ஜீவ பலியா ஒப்புக் கொடுங்கள். ஓகே. நன்மையும், பிரியமும், பரிபூர்ண சித்தம், தேவனோட சித்தம் என்ன சொல்லி அறிஞ்சு, அதுக்கான கிரியைகள நீங்க செய்யுங்க. சொல்லி அங்க ரோமர்ல நம்ம பவுல் எழுதுறது கூட நம்ம பார்க்கிறோம். அப்பன்னா, நம்ம உலகத்தாரே கிடையாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து அடுத்தபடியா நம்ம ஞானஸ்தானத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறோம் சொல்றது தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் இல்லன்னா 5ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல டைரக்டாவே போட்டிருக்கு. கிறிஸ்துக்குள்ள மரிச்சிட்டோம் சொல்லிட்டு. ஆனா அது கூட படிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஓகே. நம்ம மரிச்சிட்டோம். இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ள நம்ம மரிச்சுட்டு, நம்ம இனி வாழ்றது. அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ, அவர் இப்ப பரலோகத்துல ஆவிக்குரிய சரீரத்துல இருக்காரோ, அதே போல நம்மளும் என்ன பண்றோமா? பரலோக வாசியா, ஆவிக்குரிய சரீரத்தின் வாசியா நம்ம வந்து வாழ்றோமா? ஆனா படிங்க அடுத்த வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல ம். நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே
கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஓகே, உயிர்த்தெழுதலின் சாயல் சொல்லும்போது என்னது? ஆவிக்குரிய சாயல் சொல்லிட்டு வரும். அவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலை உண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். சோ அந்த ஆவிக்குரிய மனுஷங்களா நம்ம வாழ்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நம்ம இனி மாம்சத்தின் கிரியை செய்யறதுக்கு நம்ம மாம்சத்திற்கு கடனாளியே அல்ல. நம்ம கிறிஸ்துவின் மூலமாய் ஆவிக்குரிய மனிதர்களா நம்ம வந்து மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால புதிய சிந்தை, மாம்சத்தின் சிந்தை தான் சொல்றது உலகத்தின் வேஷம் சொல்லி பார்க்கிறோம். உலகத்தின் மக்களுடைய பாதை சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஆனா நம்மளோட விஷயம் என்னதுன்னா ஆவிக்குரிய சிந்தையா இருக்கு, ஆவிக்குரிய மக்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து ஞானஸ்தானத்தை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தேவன் என்ன கொடுக்குறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தேவன் என்ன கொடுக்குறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவி கொடுக்குறாரு. அதுதான் எபேசியர்ல படிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம். அதுல 13, 14 படிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். பாத்தீங்களா? அப்ப என்னதுன்னா ஞானஸ்தானம் பெற்ற பிறகு என்ன வருது? நீங்க சுவிசேஷத்தை கேட்டு நீங்க வந்து விசுவாசிகளான போது தேவனுடைய ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கு வந்து தேவன் வந்து என்ன பண்ணாரு? அவருடைய பரிசுத்தை கொடுத்து நம்மள வந்து முத்திரை போட்டார். இவர் என்னுடைய சொத்து. அதனாலதான் உயிர்த்தெழுதலின் எல்லாம் வந்து அவருடைய மகிமையின் அந்த மீட்பு வரம் எது என்ன ஆகுமா? நம்ம நிச்சயத்தோடு நம்ம இருக்க முடியுமா? இது வந்து கேரண்டியா தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நம்மளுக்கு கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். படிங்க 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஓகே, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தாவியே நம்மளுக்கு என்ன இருக்கான்? அச்சாரமா இருக்கும். ஒரு கேரண்டியா இருக்கான். ஓகே, அதனாலதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா NIV-ல அதுல போட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேரண்டிட் பொசிஷன் சொல்லி போட்டிருக்கும். ஓகே, தேவன் வந்து நம்மளுக்கு வந்து கேரண்டி கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தாவியை வச்சு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின்படி நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானத்தப்போ நம்ம யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொன்னபடி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் பிறக்கிறது. அது மட்டும் இல்லாதபடிக்கு எப்பெல்லாம் ஞானஸ்தானம் பெறுறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க? ஆவியினால் அபிஷேகம் பெறுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல கூட நம்ம படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் இங்க கொடுக்குறாரு. ஆக்ஸ்ல. ஓகே, அவர் கொடுக்குறாரோ இல்ல அவர் மூலமா மற்றவங்க கூட இருக்கவங்க கொடுக்குறாங்களோ பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19 ஒரே நிமிஷம். அதுல படிங்க. 5ல படிங்க. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஓகே, சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தாவின் வரங்கள் கொடுக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா கைகளை வைக்கணும். ஓகே, கைகளை வைத்தாதான் வந்து வரங்கள் கொடுக்கப்படும் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் சொல்லி போட்டிருக்கா, கைகளை வைக்குதல். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்போஸ்தலர் 19ல கூட பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஞானஸ்நானம் எடுத்துடுறாங்க, ஜலத்தினால தண்ணினால ஞானஸ்நானம் எடுத்துடுறாங்க. பின்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க? பவுல் வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்தார் சொல்லி பார்க்கிறோம். வைத்த உடனே அவங்களுக்கு வந்து பரிசுத்தாவி அருளப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். சோ பரிசுத்தாவி அருளப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்னதுன்னா கைகளை வைக்கிறது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பரிசுத்தாவின் வரங்கள் கொடுக்கப்படுறது. ஓகே, முக்கியமான காரணம். இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். ஏன்னா இந்த அதிகாரத்தை வந்து பெற்றுக்கொண்டவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள். அது அந்த 12 அப்போஸ்தலர்கள் ஆட்டுக்குட்டியான அப்போஸ்தலர்கள் மட்டும் கிடையாதபடிக்கு மேபி அவங்க 72 பேர்கிட்ட இயேசு கிறிஸ்துவ பின்பற்றின மக்களா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க எல்லாம் பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 120 பேர்கிட்ட வந்து அந்த மேல் வீட்டுல இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லார் மேலயும் தான் தேவனுடைய அந்த அருள் பரிசுத்தாவி வந்து கொடுக்கப்பட்டது. அவங்க அந்நிய பாஷை பேசிட்டு வெளியில போயிட்டு அங்க இருக்கிற அநேக யூதர்களுக்கு வந்து சாட்சியா கிறிஸ்துவ வந்து அறிவிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த அங்க இருக்க அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது யோவான் டைம்ல இருந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்ததுல இருந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன வரைக்கும் இருந்த மக்கள் தான் வந்து அப்போஸ்தலர்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர்கள் சொல்ற ஆட்கள் எல்லாருக்குமே என்ன இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வல்லமை இருக்கு. என்னதுன்னா பரிசுத்த ஆவியை கொடுக்கறதுக்கான அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களை கொடுக்கறதுக்கான அந்த வல்லமை இருக்கு சொல்லி பார்க்கிறோம்.
தேவன் இப்ப கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவன் பரிசை குடுத்திருக்காரு. அந்த வரங்கள் இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த அப்போஸ்தலர்கள் அந்த 120 பேரா இருக்கட்டும், இல்லன்னா 70 பேரா இருக்கட்டும், இல்ல 12 பேரா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 100 வயசு வாழ்ந்தாங்கன்னா, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா 200க்குள்ள கடைசியா அந்த 100வது வயசுல அவங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் 115வது கிபில வந்து ஒருத்தருக்கு கடைசியா ஒரு சின்ன பையன் 10 வயசு பையனுக்கு குடுத்துருக்காங்கன்னா, அந்த அந்த சுகமளிக்கும் வரத்த குடுத்தாங்கன்னா கையில வச்சு, அதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வருஷம் வாழ்றான்னா, சுமார் 200க்குள்ள வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதுக்கப்புறம் வந்து வரங்கள் சொல்ற அந்த காரியங்களே கிடையாது. இப்போ இருக்கிற வரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவனால் கொடுக்கப்பட்ட வரங்களா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஏன்னா ஆதியில ஸ்டார்ட்டிங்ல வந்து தேவனே என்ன பண்ணாரு? இந்த சுவிசேஷத்துக்கு சாட்சியா வந்து குடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வரங்கள. வரங்கள் சொல்லும்போது இந்த கிஃப்ட் ஓகே கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு கூட அங்க டைரக்ட்டா வசனத்துல கோட் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, இப்பொழுது வரங்கள் இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ வந்து பரிசுத்த ஆவி மூலமா நம்மளுக்கு வந்து சத்தியத்துல வழி நடத்துறதுக்கான காரியங்கள் குடுக்கப்படுது. நம்ம வேதத்த படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 9 வரங்கள் இருக்கு. ஓகே. அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்க 9 வரங்கள். அதுல ஞானம், அறிவு அதெல்லாம் இருக்கு. அவங்க கல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? படிக்காதவங்க, ஆனா வந்து என்ன பண்றாங்க? தேவனுடைய வார்த்தைகள எடுத்து எழுதுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பன்னா பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன ஆயிடுது? உள்ள வந்துருன்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி வந்து ஒரு ஒரு அடிப்பட்ட காயம் வந்து குணமாவறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2, 3 நாள் ஆகும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரங்கள் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு தொட்ட உடனே இல்ல ப்ரே பண்ணி தொட்ட உடனே என்ன ஆகுது? டக்குன்னு ஒரு செகண்ட்ல வந்து அந்த 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 அடிப்பட்ட காயமே வந்து குணமாயிடுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லாமே சுத்தமா ஹீல் ஆயிடுது. சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரங்களுடைய ஆ கான்செப்ட் அது வந்து இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஏன்னா வந்து அந்த கிஃப்ட் வந்து குடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். அந்த அந்த மாரி 9 வரங்கள் குடுக்கப்பட்டிருக்கு. அந்நிய பாஷை சொல்றது வந்து வேறு பாஷையில புறஜாதிகளுக்காக சொல்லப்பட்ட புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் போறதுக்காக குடுக்கப்பட்ட ஒரு இல்ல அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக குடுக்கப்பட்ட ஒரு வரம்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு கிஃப்ட் சொல்லி பார்க்குறோம். ஓகே. இப்போ தமிழ்ல வந்து தோமா வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. ஓகே. சென்னைக்கு வந்து. அதேபோல ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து பவுல் வந்து போயிருக்காரு. ஓகே. அநேக பாஷைகள் பேசுறவர் சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அவருக்கு கிரேக்கம், எபிரேயம், அரமிக் அந்த மாரி தெரிஞ்சிருக்கும். ஆனா, அங்கலாம் போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் வந்து அவருடைய இந்த இந்த வரத்தை தேவன் குடுத்திருந்தாரு. அது மூலமா என்ன பண்ணாரு? சுவிசேஷம் நெறைய இடத்துக்கு உலகமெங்கும் போய் பரவச்சு சொல்லிக் குடுக்குறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம மொத்தம் 6 பாயிண்ட் பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் போதனைகளா இருக்கு. இந்த அஸ்திபாரம் தெரிஞ்சா தான் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுல முதலாவது விஷயம் நம்ம பார்த்தது என்னது? செத்த கிரையிலிருந்து மனம் திரும்புதல். நம்ம பாவி, நம்மகிட்ட ஒரு நன்மையும் இல்ல சொல்றது நம்ம எல்லாருமே உணரணும். அதுக்காக தான் நியாயப்பிரமாணம் குடுக்கப்பட்டது. ஆ நிர்பந்தமான மனிதன் நான் என்னில் என்ன இல்ல நன்மை வாசமாய் இருப்பதில்லை சொல்லி தான் பவுல் வந்து ரோமர் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. ஓகே. அதனால எனக்கு ஒரு மீட்பர் தேவை. நிர்பந்தமான மனிதன் நான் யார் என்னை யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்கும்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலமா பாவங்கள் முற்றிலுமா கழுவப்படுது. நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படுது. நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் ஓகே நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து அந்த அடிக்ஷன் எல்லாத்துலருந்து நம்ம நீக்கப்படுறோம். அது மட்டும் இல்லாம நம்ம முழுமையா நம்ம என்ன பண்றோம்? தேவனுக்கு ஊழியம் செய்ற மக்களாய் நம்ம வந்து தேவன் நம்மள வைக்கிறாரு. அந்த ஊழியம் செய்றது தான் நம்ம செய்ய வேண்டிய கிரியையா இருக்கு. அது மூலமா நம்ம வந்து பரிசுத்தம் அடைகிறோம். நெக்ஸ்ட் வந்து தேவன் யாரு கிறிஸ்து யார் சொல்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. தேவன் யாவே தேவன், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து, அவர்கள் மூலமா தான் நித்திய ஜீவன் இருக்கு சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க மேல வைக்கிற விசுவாசம் சொல்லி பார்க்கிறோம். அது அசைக்க முடியாத விசுவாசமா இருக்கணும் சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியா நம்ம பார்த்தது ஞானஸ்தானம். அது ஞானஸ்தானம் சொல்லும்போது ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது. அப்போ நம்ம சிம்பாலிக் ஞானஸ்தானம் எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தேவன் வந்து என்ன பண்றாரு? முத்திரையா நம்மளுக்கு வந்து பரிசுத்த ஆவி குடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். கைகளை வைக்குதுன்னு சொல்றது, இந்த வரங்கள் வந்து எப்படி குடுக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் வந்து வரங்கள அந்த டைம் குடுத்திருந்தாரு. அது வந்து இப்ப கிடையாது. சொல்ற அந்த தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம மரித்தோர் உயிர்த்தெழுதல் சொல்லும்போது எல்லா மக்களும் உயிர்த்தெழுதல் இருக்கு. முதலாவது சபை மக்களுக்கு, பின்பு உலக மக்களுக்கு, அப்புறம் யாரெல்லாம் வந்து இப்ப சபையில கீழ்ப்படியாம இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து 2ஆம் மரணம் தான் நித்திய ஆக்கினை சொல்லி பார்க்கிறோம். இல்லன்னா வந்து அழிவு சொல்லி பார்க்கிறோம். அதேபோல உலக மக்கள் யாரெல்லாம் சாத்தானோட சேர்ந்து அந்த 1000 ஆண்டு அரசாட்சி முடிவுல வந்து கீழ்ப்படியாம போறாங்களோ, அவங்களும் 2ஆம் மரணத்துல வந்து அழிக்கப்படுறாங்க. ஓகே. 2ஆம் மரணம் சொல்றது தான் வந்து அந்த ஆக்கினை கடல் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, அங்க பாதாளத்தையும், நரகத்தையும் தூக்கி வந்து போட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த அக்கினி கடல்ல. அதுதான் நம்ம வெளிப்படுத்தல் 20ல கூட நம்ம படிக்கிறோம். அந்த வசனம் படிச்சு நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 20, 14 நெனைக்கிறேன்.
அப்பொழுது ம். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. ம். இது 2ஆம் மரணம். மரணமும் பாதாளமும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் கிடையாது. ஒரு உயிருள்ள ஒரு ஏஞ்சல் கிடையாது. எதுவுமே கிடையாது. அது வந்து என்னது ஒரு நிகழ்வு. ஓகே. அதுதான் வந்து பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஈவென்ட்ட இந்த மாரி நிகழ்வே வந்து இனி நடக்க போறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அது அப்ப என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடையாளமா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு மரணம் சொல்றது இனி இந்த உலகத்துல இருக்காது. ஓகே. இனி இந்த வேதனை தரும் காரியங்கள் இருக்காது. அதனால தான் அடுத்த அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல, அவர் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுகையும் இல்லை, கதறலும் இல்லை. எதுவுமே இல்ல சொல்லி பார்க்கிறோம். எல்லாத்தையும் தேவன் வந்து புதிதாக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனம் படிங்க 21. 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான பெருஞ்சத்தத்தை கேட்டேன். ம். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ம். அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். ம். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளைவினது. தேவனுடைய ராஜ்யம் வந்து பூமிக்கு வருது சொல்லி பார்க்கிறோம். இதான் இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில நடக்கிற ஒரு காரியமா இருக்கு. கிறிஸ்துவ சபையை சேர்ந்து ஆளுகை செய்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து அஸ்திவார போதனைகள். இது வந்து தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்சா தான் நம்ம கிறிஸ்தவர்களாவே இருக்க முடியும். இது நமக்கு தெரியலன்னா நம்ம கிறிஸ்தவர்களாவே இருக்க முடியாதுன்னு சொல்றது தான் பவுல் வந்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல சொல்றாரு. போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஒருத்தராவே போட முடியாது. அப்ப பார்த்தீங்கன்னா, ஆதி திருச்சபை என்ன விசுவாசத்துல இருந்தாங்களோ, அந்த விசுவாசம் தான் மெய்யான விசுவாசம். இப்ப 48,000 டினோமினேஷன் இருக்கலாம். 50,000 அந்த 50,000 சபை பிரிவுகள் இருக்கலாம். எல்லாருமே வந்து உண்மையான சத்தியத்த வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. யார் வந்து இந்த ஆதி திருச்சபை சொல்லப்பட்ட அந்த மூல உபதேசத்தை வைத்திருக்கிறாங்களோ, கிறிஸ்துவின் அஸ்திபார போதனைகளை வச்சிருக்காங்களோ, அவங்க தான் வந்து தேவனையும், கிறிஸ்துவையும் உடையவர்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. பிதாவையும், குமாரனையும் உடையவர்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. ஆ இதுதான் நம்ம இங்க பார்த்தது. ஓகே. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஸோ இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கீழ கமெண்ட்ல எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்ஸர் பண்ணுவோம். நன்றி.